அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அம்மனுக்குரிய ஆடி மாதம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகின்றது, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் இன்னைக்கு ஜோதிட பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மனுக்கு விசேஷமான மகத்தான மாதமாக ஆடி மாதம் இருந்திருக்கக்கூடிய நிலையில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களினுடைய நிலை மாற்றம் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை உண்டாக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அதிலும் நிகழக்கூடிய இந்த கிரக நிலை மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் மற்றும் ஒரு அரிய கிரகநிலை மாற்றம் ஒன்று நிகழதாகவும், இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அரிய கிரகநிலை மாற்றமாகவே இருக்கிறது. இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில் எதிர்பாராத சிக்கல்கள் ஆபத்துக்களை கொண்டு வர இருக்கிறதாகவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதன் ஆளும் ராசியான கன்னி ராசியில் செல்வாக்குமிக்க செவ்வாய் நுழையுது. அதே நேரம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சனி பகவான் செவ்வாயுடன் ஒன்றுக்கொன்று நேரான தொடர்பையும் உண்டாக்கி வலிமையான சமசப்தக யோகத்தை உண்டாக்குறாங்க. இது குறித்த இந்த யோகமானது குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு வாழ்க்கையில் கடுமையான சவால்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அவர்களினுடைய உடல் நலன், நிதி நிலைமை, உறவுகளில் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் கிரகத்தினுடைய இணைவு மிதுன ராசியினரினுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் தாக்கத்தை உண்டாக்கவிருக்கிறது. இதன் விளைவாக மிதுன ராசியினர் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம், முன்னேற்ற பாதையில் தடைகளும் அதிகரிக்கலாம். பருவநிலை மாற்றங்களும் இயற்கை சீற்றங்களும் தங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் கவனமாகிருங்க. தங்களுடைய ராசியில் சுக்கிரன் மற்றும் குருவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நிலையிலையும் சனியின் பார்வை தங்களுடைய முயற்சிகளை தோல்வியை நோக்கியே கொண்டு செல்லும். அதனால எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. பணியிடத்தில் கவனக்குறைவாக செய்யக்கூடிய சிறு தவறுகள் பெரிதாக பேசப்படலாம். தங்கள் மீது வீண்பழி சுமத்தப்படலாம். உடன் பணிபுரியும் நபர்களுடன் வாக்குவாதங்களில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவுக்கு தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்கவும் செய்யும். குறிப்பாக நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கடுமையான பின்னடைவை காண்பாங்க. குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். பெற்றோர் தங்கள் முடிவுகளை எதிர்த்து நிற்பாங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டு மன அமைதி காணக்கூடிய காலமாக இது அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிதி பிரச்சனைகளை கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவுகள் காணப்படலாம். மேலும் தொழில் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கவும் செய்யும். தொழில் வளர்ச்சிக்காக கடன் உதவி வேண்டி வங்கிக்கு அடிக்கடி அலைய வேண்டியதாகவும் இருக்கும். உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டாகலாம். மருத்துவமனைக்கு அதிகம் செலவழிக்க வேண்டியும் வரலாம். காதல் வாழ்க்கையை
பொறுத்த வரைக்கும் காதல் துணைக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாம தவிப்பீங்க. பணிக்காக வெளியூர் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்கள் இரவு தூக்கத்தையும் பாதிக்கலாம். மன அழுத்தம் தங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுகையில் மனக்கவலையில் இருந்து சற்று நிவாரணத்தையும் பெறுவீங்க. இக்கட்டான இந்த காலகட்டத்தை கடக்க தன்னம்பிக்கை மிக மிக அவசியமாகிறது. மன உறுதியுடன் சவால்களை சமாளிக்க வாழ்க்கை மன அமைதியுடன் செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்க போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதிலும் ஆரோக்கிய விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. தங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல சுக்கிரன் அமர்கிறாரு. இதனால தேவையில்லாம பணத்தை இழந்துவிடக்கூடாது. சுக்கிரன் மீது சனி பகவானினுடைய வக்ர பார்வையும் இருக்கிறதுனால பெண் மூலமான அவதி ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பும் ஏற்படும். கண், பல், தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவமனையில் அமைதியாவது போன்றவை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகபட்சமாக நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. அதே சமயம் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வண்டியில் சேதமாகி அதனை பழுதும் செய்வீங்க. விலையுறந்த பொருட்கள் களவு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. லக்ஷ்மி அப்படின்ற பெயரால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. 4வது இடத்துல அடுத்த 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறாரு. இதனால தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ணாடி, பர்ஸ் போன்றவை காணாமல் போகலாம். பேருந்து பொருட்களை துளைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். 4வது இடத்துல செவ்வாய் வர்றதுனால குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகளும் உருவாகும். வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படுங்க. அதிலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். ஆன்ஜியோ செய்யும் நிலை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருபுறம் தங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட சுப கிரகங்களினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் தங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதன் காரணமாக சொத்துக்கள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்டீரியர் தொழிலில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி பள்ளி, கல்லூரி, அரசு வங்கிகள், உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு பாதிப்புகள் வரலாம். தாயின் உடல்நிலையில மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. தொழில், வேலை ஆரம்பிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் மற்றும் வேலையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி நிலம் வாங்குறது, உற்பத்தி செய்கிறது, வீடு கட்டுறது, புதிய தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறது, தாய் வழி சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி மூலமாக சொத்துக்கள் வருது அப்படின்னா அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கலாம். ஆவணங்களை கொஞ்சம் சரிபார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் அரசு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதிலும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். முருகன் பெயர் கொண்ட மருத்துவர்களால் பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்குங்க. மார்பு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்கள் எல்லைக்குள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது, அபிஷேகத்திற்கு பால் கொடுப்பது அற்புதமான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் அப்படிங்கிறது தாராளமாக
காலகட்டமாக இருக்கும். சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முருகப்பெருமானினுடைய வழிபாடே மிக மிக நல்ல வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் முழுமையாக வெளிப்படுவீங்க. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறதுனால சுப கிரகங்களினுடைய பலன்களை நீங்க கொஞ்சமாக தான் அறுவடை செய்வீங்க. அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது 75% உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுப பலன்கள் உங்களுக்கு 25% மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்க தங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. முடிஞ்ச முருகர் வழிபாட்டை அனுதினமும் பிரார்த்தனை பண்ணுங்க. செவ்வாய் வெள்ளி தோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க.